முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த கதைகளில் மிக முக்கியமான கதையாக நான் இந்த கதையை பார்க்குறேன். முருகப்பெருமான் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்ப்பார் அப்படின்றது தான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. நம்ம முருகப்பெருமான் கிட்ட நிறைய எதிர்பார்ப்போம். நான் பக்தராகவே நம்ம இருந்தாலும் நம்ம தான் சிறந்த பக்தையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நமக்கு வீடு கட்டணும் முருகா, வேலை கிடைக்கணும் முருகா, குழந்தை பிறக்கணும் முருகா அப்படின்னு பலவிதமான வேண்டுதல்கள்லாம் வைப்போம். ஆனால் முருகப்பெருமான் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காணொளி வைகாசி விசாகத்து அன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடந்தது. அப்போ எடுக்கப்பட்ட காணொளி. அதோடு சேர்த்து நம்ம இந்த கதையையும் பார்க்கலாம். கந்தவேலன் அப்படிங்கிற முருக பக்தரை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். கந்தவேலனுங்கிறவரோட அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்களும் முருக பக்தர்கள். அவங்க சின்ன வயசுலேருந்தே கந்தவேலனுக்கு அடியார்களை பற்றியும் முருகரை பற்றியும் சொல்லி 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 வளர்த்துருப்பாங்க. அவருக்கு அப்படியே முருகர் மீது தீராத காதல் வந்துருச்சு. முருக பக்தராக இருக்கார். ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியார்கள் எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. ஏன் நமக்கு மட்டும் காட்சி கொடுக்கலை, ஏன் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தம் இருக்கும். அனுதினமும் நம்ம முருகப்பெருமானே நினச்சிக்கிட்டே இருக்கோமே, ஏன் நமக்கு மட்டும் அந்த காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கார். ஒரு நாள் வருத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அன்னைக்கு கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லாம் நடக்குது. எல்லா வேலைகளும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அப்போ முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிஞ்சு தீப ஆராதனை காட்டுறாங்க. காட்டினோடனே இவருக்கு அழுகையை அடக்க முடியலை. முருகன்கிட்ட அழுது புலம்புறாரு. முருகா, எனக்கு ஏன் முருகா காட்சி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அழுது புலம்புறாரு. கண்ணை திறந்து பார்த்தா முருகர் கண் முன்னாடி நிற்கிறார். 6 முகங்களுடன் 12 கைகளுடன் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். முருகா முருகாங்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. முருகா முருகாங்கிறாரு. திடீர்னு ஒரு கூச்சலிட சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா மக்கள் எல்லாரும், தொண்டர்கள் மக்கள் எல்லாரும் அன்னதானத்தில் உட்காந்து இவர் வராமல் அன்னதானம் போட முடியாமல் கூப்பிட்றாங்க, கூச்சலிடுறாங்க. கந்தவேலர் கூப்பிட்டோடனே இவர் கொஞ்ச நேரம் கூட பொறுக்காமல் இந்த வந்துடுற முருகான்னு கூட சொல்லாமல் வேகமாக அன்னதானத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு 3 மணி நேரம் கழித்து அப்புறம் தான் நான் அவருடைய வேலைகள்லாம் முடித்து அன்னதானம்லாம் போட்டு முடித்த பின்னாடி முருகப்பெருமான் கிட்ட வரவன்னு ஓடி வராரு. அப்போ பார்த்தா முருகர் நமக்காண்டி காத்துட்ருப்பாரா? இல்லை இருக்க மாட்டார். ஏன் அவ்வளோ நாளாச்சு நமக்கு காட்சி கொடுக்கறதுக்கே, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு அவரே புலம்பிக்கிட்டே ஓடி வரார். பார்த்தா முருகப்பெருமான் எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல நிற்கிறார். நின்று கந்தவேலா பொறுமையாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். உடனே அவருடைய காலை பிடிச்சிட்டு அழுது புலம்புறார். முருகா, உங்களை காக்க வச்சுட்டேனே முருகான்னு சொல்லி அழுது புலம்புறாரு. அதற்கு முருகப்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நீ தொண்டர்களுக்கு உணவளிக்கிறதுக்கு தானே போன, நீ உன்னுடைய கடமையை செய்கிறதுக்கு தானே போன, இதுக்காண்டி நான் எவ்வளோ நேரம்னாலும் காத்துக்கிட்டு இருப்பேன், இந்த கந்தவேலனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாராம். இப்போ முருகப்பெருமானுக்கு நம்ம பக்தியாக இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய கடமையை செய்யணும். நம்மளுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம பக்தியோடு இருந்தோன்னா முருகப்பெருமான் நமக்காக காத்திருந்து காட்சி கொடுப்பார். முருக பக்தனான கந்தவேலனுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.